யானை இருக்குங்களா பாருங்க, மேலே வந்து நல்லா ஃபாரஸ்ட் தாங்க. ஸோ அதனால் யானைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. யானையெல்லாம் இருக்குதுங்களா ஐயா இப்போ உள்ள? இப்போ அதான் நைட்டு தான் ஒன்று சுற்றி இருக்குது. அதுதான் இந்த குளிச்சு இருக்குது. தண்ணி உள்ளே போயிடலாம். ஓ சரிங்க. போய் 5 நிமிஷம் உள்ளே இருந்து தான் மேலே இருந்து. இங்கே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் வந்து வருங்க. தண்ணி கலந்துருக்குதா? எங்கே இருந்துருக்கேன். வந்து தண்ணி கலக்க இருக்குது. கலங்கிருக்குங்களா? ஓ, யானை வந்து போயிருக்கும். வந்து குளிச்சிருக்கேன். ஆக மொத்தத்தில் ஒரு யானை இருக்குதாமாங்க. அது நம்ம கண்ணில் படுமா படாதான்னு தெரியாது. ஆனை இருக்குங்களா? இப்போ ஒருத்தர் வண்டியில் போனார், யானை இருக்குதான்னு சொல்லிட்டு போனாருங்களா? மெல்ல அப்படியே பார்த்துட்டு தான் வந்தேங்க. ஓ, அங்கேருந்து நடமாட்டோம். ஓ, யானை நடமாட்டங்களா? கீழே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு. ஓ ஓ, நடமாட்டோம். ஓ, இதில் கீழே மேலே போயிட்டு வந்துட்டே இருக்குங்களா? ஓ, பகல்லே இருக்குங்களா? பகலில் 3 மணிக்கு மேலே இருக்கு. ஓ, 3 மணிக்கு மேலே அப்போ இந்த பக்கம் ரோட்டில் பார்த்தா வரணுங்களா? பார்த்தா வரணும். 3 மணிக்கு மேலேயே இந்த ரோட்டில் வரக்கூடாதுங்கிறாங்க. நம்ம வந்து 3:15, 3:20 ஆச்சு. அதில் மேலே ஃபுல்லாக அடர்ந்த காடு. இங்கே 2 பேர் இங்கே அடிச்சிச்சு. 2 பேர் அடிச்சிச்சிங்களா? அப்பா, இந்த ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். மாடு இப்போ மாடு காணுன்னு தேய்ச்சி வர்றேன். ஓ அப்படிங்களா? ஒரு மாடு காணுங்களா? பெரிய மாடு 3 இருக்கு, மொத்தம் 4ங்களா? 4. மேலே இல்லைங்களையா? அந்த பக்கம் இல்லைங்களா? அந்த பக்கம் இல்லை. ஓ, யானை இருக்குங்களா? ஏதோ யானை இருக்குங்கிறாரு. பகலே இருக்கும் போல இருக்க ரோட்டில். அது ரோட்டில் இருக்காது, ஓரத்தில் இருக்குங்க. ஓரத்தில் இருக்கு. சரி 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 சரிம்மா, வரேம்மா. சரி. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரோடு ரெடி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆமாம், ஏதோ ஒரு பாலம் மாதிரி கட்டுறாங்க போல இருக்கு. ரோடு தான் இருக்குல்லையே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. ஏதோ கீழே வீடெல்லாம் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. வீடு கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி ரோடு போட்டு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறதா வந்து கிராம மக்கள் சொல்கிறாங்க. இந்த ரோடெல்லாம் இந்த மக்களுக்கு போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க. ரோடு இருக்கே, இந்த ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் தார் ஊற்றி விட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து அன்றாட தேவைகளுக்காகவும் வேலைகளுக்காகவும் இந்த வழியில் தான் போய்ட்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப இறக்கமான ரோடு, ஏர் பிமெண்டெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான ரோட்டில் அவங்க போயிட்டு வரோம்னா ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ நம்ம கர்கியூர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதிக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த கீழ்ப்பகுதியில் சில கிராமங்கள்லாம் இருக்குதுங்க. இங்கே வந்து சக்கப்படுக்கை, பக்கனமரம், சாமகுடல், கொக்கோடு அப்படிங்கிற சில கிராமங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த கிராமங்களை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. இந்த வீடியோ பதிவு நம்ம எந்த கிராமத்தை பார்க்க போகிறோன்னு தெரியலிங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த வீடியோ பதிவாக காமிக்கிற கிராமத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. நம்ம கரிக்கூர் தாண்டினதுமே அங்கே வந்து ஒரு 3 பாட்டிமார்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சுங்க. அந்த காரில் வந்து ஒரு அண்ணா என்ன சொன்னார்னா, கீழே யானை இருக்குங்க, பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம இப்போ இந்த பகுதியில் கீழே போயிட்டுருக்கோம். என்ன பார்க்க போகிறோம், என்ன இருக்குது அப்படின்லாம் தெரியல. ஆக மொத்தத்தில் ஒரு யானை இருக்குதாமாங்க. அது நம்ம கண்ணில் படுமா படாதான்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா வந்து ஒரே இடத்துல அது இருக்காதுங்க, அங்கங்கே வந்து நகர்ந்து போயிருங்க. ஏன்னா அது பாவம் அவ்வளோ பெரிய ஜீவன், சாப்பாட்டுக்கு வந்து
அங்கங்கே வந்து தேடி போயிட்டுருக்கோம். எங்கே அதுக்கு வந்து சாப்பிட கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அது வந்து அப்படியே நகர்ந்துருங்க. ஆனால் இந்த பகுதியில் வந்து எக்கச்சக்கமான யானைகள் வந்து வாழுதுங்க. ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்கு. சில ரோடெல்லாம் வந்து மேலே போட்டிருக்காங்க, அதாவது சில இடத்துல வந்து மேலெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் கீழே வந்து ரோடு டேமேஜாக தான் இருக்குது. ஃபுல்லாக தள்ளி எல்லாம் தேர்ந்து நிற்கிது. கிராம மக்கள் வந்து இங்கே வந்து ரோடு வசதி கேட்டதாகவும் பண்ணி கொடுக்குறதாகவும் சொன்னதாக கிராம மக்கள் சொன்னாங்க. இந்த மாதிரியான பகுதிக்கெல்லாம் வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப சவாலான விஷயங்க. அந்த மாதிரியான சவாலான பகுதிக்கு தான் நம்ம பயணம் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த பாதை வந்து கடைசி வரைக்கும் போகுதுங்க. அதாவது கடைசியில் இருக்கிற வக்கனமரம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் போகுதுங்க. அதுக்கு மேலே வந்து பாதை கிடையாது. பாருங்க ரோடு கேப்பா சாமி. ரோட்டில் வந்து இவ்வளோ போக முடியுமானே தெரியல. அம்மா ஐயோ, வண்டி மேலே ஏறுமானே தெரியல. ஃபுல்லாக ரோடு தேர்ந்து நிற்குதுங்க. வெறும் ஜல்லி மட்டும் தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான ரோடு. அப்பா அம்மா ஐயோ, வெறும் ஜல்லி மட்டும் தாங்க இருக்கேன். அது வந்து முன்னாடி வீலெலாம் வந்து ஸ்கிட் ஆகுதுங்க. அம்மா ரொம்ப 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 மோசம். ரொம்ப இறக்கமாக இருக்கிற இடத்துலையும் நல்லா மேடாக இருக்கிற இடத்துலையும் வந்து ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ரோடு ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி வெறும் ஜல்லிக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. ஐயோ, இந்தளவுக்கு போக முடியுமா தெரியல. ஆக்டிவாக போகுமான்னு கூட தெரியல. ஆனால் வெறும் ஜல்லி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி பாருங்க. அம்மா வெறும் ஜல்லி மட்டும் தாங்க இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி போனோம்னா ஒரு 5 கிராமம் இருக்குங்க. 5 கிராம மக்கள் வந்து இந்த ரோட்டில் தான் போகணுங்க. ஃபுல்லாக வந்து பலா மரங்கள் வந்து நிறைய இருக்குங்க. ஏதோ லாரி நிற்குது. கொஞ்சம் தூரம் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. கீழே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வியூ செமையாக இருக்குது. இங்கே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் வந்து வருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு நீர்த்தேக்கம். இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து யானைகள் வரும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து யானைகள் வந்து நிறைய இருக்குங்க. சரிங்க, அப்படியே முன்னேறுவோம்.
இந்த பகுதியில் இருக்கிற பங்களாப்படை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குங்க. அது வந்து 1.7 மில்லியன் வியூஸ் போன ஒரு வீடியோங்க. நம்ம சேனலுக்கு பெரிய பெரிய ஹைலைட்டே அந்த வீடியோ தாங்க. அந்த கிராமம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வருங்க. அந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு யானை பார்த்தேங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த இடத்துல ஒரு யானை பார்த்தேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம், போய் பார்ப்போங்க. இங்கே யாரோ ஐயா இருக்காரு. ஐயா இது என்ன ஊருங்க ஐயா? இது என்ன ஊருங்க? இது என்ன ஊர்? சரிங்க, இது என்ன ஊருங்க? இது இங்கே இருக்குது என்ன ஊருக்கு முன்னாடிங்க போகிறது? இதுங்க பெல்லாகுடுங்களா? ஓஹோ. ரோடு எது வரைக்கும் போங்க? ரோடு எது வரைக்கும் போங்க? சாமூரில் வரீங்களா? சரி சரி சரிங்க. அதுதான் ரொம்ப பேச முடியாமல் ஒரு மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. முன்னாடி ஒரு ஐயாவும் இன்னொருத்தர் போகிறாரு. ஏன் முன்னாடி என்ன ஊர் இருக்குங்க? அது போனால் இதில் போனால் என்ன ஊர் இருக்குங்க? பங்களாப்படிங்க. ரோடு எது வரைக்கும் போங்க? கொஞ்சம் தூரங்களா? பங்களாப்படி தான் கடைசியாக இன்னும் அதுக்கு மேலே ரோடு போகுங்களா? அங்கே இருக்குது. என்ன இருக்குங்க? வக்கடமாக இருக்குது, சாமகடை இருக்குது. ஓ ஓஹோ. கடைசி ஊருங்க? சாமூருங்களா? அது வரைக்கும் ரோடு இருக்குங்களா? ஓஹோ. நீங்களே எந்த ஊருங்க? இங்கே பங்களாப்படிங்களா? ஓஹோ. பங்களாப்படியில் எத்தனை வீடு இருக்குங்கய்யா? 40 வீடு. 40 வீடு இருக்குங்களா? ஓஹோ. சரி சரிங்க. இல்லை இந்த பக்கத்தில் யானைகளாக இருக்குங்களா? ஒருத்தர் வந்து இப்போ போனார், தான் வழியில் யானை நிற்குது அப்படின்னாரு. ஆனை இருக்குது. ஆனை இருக்குங்களா? இப்போ ஒருத்தர் வண்டியில் போனார், யானை இருக்குதான்னு சொல்லிட்டு போனாருங்களா? ஆனை இருக்குது. மெல்ல அப்படியே பார்த்துட்டு தான் வந்தேங்க. ஆமாம். ஓ அங்கேருந்து அது வரைக்கும் ஆனை நடமாட்டோம். ஓ யானை நடமாட்டங்களா? ஆமாம். எங்கேருந்துங்கய்யா? கீழேருந்து போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு ஓ ஓ நடமாட்டோம். ஓ இதில் கீழே மேலே போயிட்டு வந்துட்டே இருக்குங்களா? ஓ பகல்லே இருக்குங்களா? பகலில் 3 மணிக்கு மேலே இருக்கு. 3 மணிக்கு மேலேங்களா? ஓ ஓ ஓ ஓ 3 மணிக்கு மேலே அப்போ இந்த பக்கம் ரோட்டில் பார்த்தா வரணுங்களா? பார்த்தா வரணும். ஓ ஓ ஓ சரி சரி. நான் காரமடையிலேருந்து வர்றேங்கய்யா. சரி, இந்த சுற்றி இருக்கிற இந்த கிராமத்தை பார்த்தோன்னா இந்த பவானிசார் டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் இங்கேருந்து பார்த்தா வியூவில் தெரியுனாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படியே வந்தாங்க. சரி சரிங்க. உங்கள் பேருங்கய்யா? பழனிங்களா? ஆ. முடிவில் போனால் பார்க்க முடியும். முடிவில் போனால் பார்க்க முடியல. எல்லாம் சக்கப்படையன்னு சொல்லுங்க. அங்கேருந்து ரிப்பீட் மட்டும் இருக்காங்க, இதை பார்க்கலாம் நாங்கள். முடிவில் போனால் அங்கே ரோடு இருக்குது. ரோடில் நின்று பார்க்கலாம். ரோடில் நின்று பார்க்கலாங்களா? முடியூருங்களா? முடியூர் வந்து சக்கப்படைக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் உள்ளே போகுங்களா? தூரங்களா பக்கங்களா? பக்கங்களா? நீங்கள் பங்களாப்படி போயிட்டு அங்கே முடியூர் 2 கிலோமீட்டர் போகணும். ஓஹோ. ஓ அங்கே ரோட்லேருந்தே பார்த்தா ஃபுல்லாக தெரியுங்களா? டேம் ஃபுல்லாக தெரியுங்களா? ஓஹோ. சக்கப்படைக்க விட முடியூர் தான் நல்லா தெரியுங்களா? ஓஹோ. சரி சரி. இங்கே யானை போக வேறு என்னென்ன இருக்குங்க இந்த பக்கம்? இப்போ வந்து ஆனை. ஆனை தானுங்களா? ஓ சரி சரிங்க. யானை மட்டும் தான் மெயினாக இருக்குங்க இல்லைங்களையா? ஓ வேறு இதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த சிறுத்தை, புலி, கரடி அதுக்கு அது நைட்டு. ஓஹோ. அதுக்கு நமக்கு இந்த இது. ஓஹோ. ஆனை கொண்டு ஆனைக்கு தான் பார்த்து இருக்கணும். ஓஹோ. சரி சரி சரிங்க. இங்கே 2 படி இங்கே அடிச்சிச்சு. 2 பேர் அடிச்சிச்சிங்களா? எப்போங்கய்யா? அது 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் முன்னாடிங்களா? ஓ இந்த இடத்துலங்களா? ஓ பகல்லைங்களா நைட்டுங்களா? நைட்டு இது. நைட்டுங்களா? 6 மணிக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு. ஓஹோ. அதனால தான் மெதுவாக பார்ப்போம். பார்த்தா போகணுங்க. சரி சரி. இன்னும் போகலாம்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓ சரி சரி. எதுங்கய்யா? ரோடு ஓட்டுனா லட்சமே இல்லை. மேட்டுப்பத்துக்கு ரோடு இருக்குங்களா? இது இல்லைங்களா? மண் ரோடுங்களா? ஓ எங்கே இருந்துங்கய்யா? அது வக்கரமர கடைசி ரோட்டில் இருந்துங்களா? ஓ ரோடு மண் ரோடு இருக்குங்களா? போகிறாங்களா வர்றாங்களா அந்த வழியில்? ஓஹோ. நடந்து போயிட்டு வந்துருக்காங்க. ஓஹோ. வண்டியில் போக முடியாது. ஓஹோ. அங்கே கீழே போனால் எங்கே போய் சேருங்க? அந்த வக்கனமரத்துலேருந்து நீங்கள் நடந்து போகிற ரோடு சொன்னீங்களாங்க, கீழே போனால் எந்த ஊருக்கு போய் சேருங்க? இந்த ஆளூர்.
இங்கே புலியூர். என்ன ஊருங்க? புலியூர். புலியூருங்களா? ஓஹோ. அங்கே போனால் காந்தவயல். ஓ காந்த வயலுக்கு போகிறீங்களா? ஓ சரி சரி சரி. நீங்கள் சொன்ன மாதிரி வக்கனமரம் கடைசியாக இருக்குங்க, அதுலேருந்து கீழே நடந்து போனோம்னா அங்கே போனால் புலியூர் போகலாம். புலியூர் போகலாம். புலியூருங்களா உளியூருங்களா? உளியூரா புலியூரா? உளியூர். அதுக்கு அந்த பக்கம் மண்ணோட்டு காடில் போடும். ஓஹோ. அப்புறம் காந்தவயல். காந்தவயல். அது அடுத்தபடி அங்கே லிங்கபுரம் போடலாம். லிங்கபுரம். அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே போய்க்கலாம், சிறுமுகையில் போயிடலாம். சிறுமுகை பண்ணால் போயிடலாம். ஓ அப்படின்னா இது ரொம்ப பக்கம். செய்ய மாட்டாங்க. ஓ அந்த ரோடு பண்ணி கொடுத்தா இதில் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். இங்கிருந்து கோத்தகிரி போய் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு இதில் சீக்கிரம் போயிடலாம். ஓ 1 மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் போயிடலாம். 1 மணி நேரத்துக்கு மேட்டுப்பாளையம் போயிடலாம். ஆனால் நடந்து போகிறவங்க இப்போ நடந்து போய் இங்கே வரைக்கும் காந்தவயல் போய் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்காங்களா? ஓஹோ சரி சரி. நடக்கவே எப்பவுமே டெய்லி அந்த வெளிச்சது. டெய்லிங்க போகிற. ஓ டெய்லியும் போகிறவங்க வர்றாங்க. ஓஹோ. அங்கே ஆனை இருக்குதா? ஓஹோ. பார்த்து போகணும். பகல்லனா போகலாம் வரலாம், பகலில் நடந்து போயிட்டு வர்றாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் யானை இருந்தால் என்ன பண்ணுறது, எப்படி போகணும்னு தெரியும். ஓ சரி சரி சரி. சரிங்க நல்லதுங்க, கீழே போய் பார்த்து வரேங்க. சரி. இது வந்து மெயினாக வந்து யானைகள் வந்து பாதையை கடக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி இந்த ஐயா சொன்னாருங்க. கிராசிங் ஜோன், எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். ஸோ அதனால தான் வந்து அந்த வண்டியில் வந்த ஒரு அண்ணா வந்து யானை இருக்குன்னு சொன்னார். அநேகமாக அவர் வர்றப்போ வந்து யானை கிராஸாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓரத்தில் நின்றுருந்துருக்கும். ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. இந்த இடத்துலங்க நான் கடைசியாக வர்றப்போ வந்து யானை பார்த்தேங்க. இந்த மேட்டில், இந்த மலை மேட்டில் இந்த இடத்துல ஒரு யானை நான் வந்து கடைசியாக வர்றப்போ வந்து பார்த்தேங்க. அப்படியே கீழே போய் பார்த்து வந்துடலாம். வக்கனமரம் வரைக்கும் அப்படியே போயிட்டு வரலாங்க. வக்கனமரம் கொக்கோடலாம் போய் பார்த்து வந்துட்டு சாமக்கூடல் அது வரைக்கும் போய் பார்த்து வரலாம். மக்களே பார்த்துங்க, இந்த பங்களாப்படி கிராமம் வந்து இருக்குலேயே ரொம்ப வந்து ஆபத்தான கிராமம். என்னென்னா வந்து 3 மணிக்கு மேலே இந்த பாதையில் வந்து யானைகள் வந்து பாதையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. கீழே போக மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஏன்னா கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு ஆறு இருக்குது. ஸோ அப்போ வந்து 3 மணிக்கு மேலே யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே போயிட்டு மேலே வருதுங்க. அந்த மாதிரி ஒரு யானைகள் நடமாட்டம் இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஐயா நம்மளுக்கு சொன்னாருங்க. முன்னாடி வண்டியிலேயே இருந்து, அதாவது முன்னாடி ஒரு டாக்ஸி போச்சுங்க. அந்த டாக்ஸியில் போனால் டிரைவர்னா கூட நம்மளுக்கு வந்து கீழே யானை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. பட் இப்போ வர்றப்போ ஒன்று காணு. ஆனால் இங்கே இருக்க ஐயா கிட்ட கேட்டால் அது வந்துட்டு போயிட்டுருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. பட் இப்போ இல்லை போல் இருக்குங்க. அவர் வர்றப்போ வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நேராக நம்ம வந்து வக்கனமரம் வரைக்கும் போயிட்டு வர போகிறோங்க. வக்கனமரம் வரைக்கும் போய் இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து அழகாக சூப்பரான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குங்க பாருங்கள். இந்த இடத்துல அருமையாக ஒரு கோயில் இருக்குது. ஒரு கிணறு இருக்கும் போல் இருக்குது. அது போக ஏதோ தண்ணி பைப்லைன்லாம் இருக்கும் போல் இருக்குது. பார்க்குறதுக்கு இடம் வந்து அழகாக இருக்குங்க. அழகாக இருந்தாலும் கூட இந்த ஏரியா வந்து ரொம்ப ஆபத்துங்க. பாருங்க, இதெல்லாம் வாடகை ஜீப்புங்க. இந்த மாதிரியான வாடகை ஜீப்பில் தான் வந்து மக்கள் வந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பேருந்து வசதியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ராலி ஹோம் ஸ்டே இங்கே வந்து 2-3 காட்டேஜெலாம் இருக்குங்க. பாருங்க, இதில் போனால் ஒரு காட்டேஜ் இருக்குது. ராலி ஹோம் ஸ்டே, ஃபார்ம் ஹவுஸ்னு போட்டிருக்காங்க, ஹோம் ஸ்டேன்னு போட்டிருக்காங்க.
அங்கே இருக்குங்க, அந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே ஒரு 2-3 காட்டேஜ்லாம் இருக்குங்க. நைட்டு இங்கே வந்தெல்லாம் ஸ்டே பண்ணலாம். நல்ல ஒரு அட்வென்ச்சராக வந்து நைட்டு ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற வந்து காட்டேஜை யூஸ் பண்ணிக்கலாங்க. பங்களப்படுகை அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கே இருக்கிற காட்டேஜ்லாம் வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணலாங்க. ரோட்டில் சைடில் சுற்றி பார்த்து தான் போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து யானைகள் இருக்கிற காடு, யானைகள் இருக்கிற இடங்கள் அப்படின்னு ஐயாக்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நானும் சுற்றி முற்றி பார்த்து தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஏதாவது இருந்துட போய் நம்ம போகும்போது அது பாட்டுக்கு ரோட்டில் இறங்கி போடுங்க. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். வீட்டு மாடுகள் தான் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. பாருங்க, மேலே வந்து நல்லா ஃபாரஸ்ட் தாங்க. ஸோ அதனால் யானைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த கிராம மக்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் ஏதோ ரோடு ஒன்று தெரியுதுங்க. அது எங்கே போகிற ரோடுன்னு தெரியல. பாருங்கள், இங்கேருந்து டேமோட வியூ தெரியுங்க. இது வந்து சக்கப்படுகை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற பாதை கீழே இருக்குங்க. இந்த மாதிரி கீழே இருக்குது. நம்ம இங்கேருந்து டேமோட வியூ பார்க்கலாம். அழகாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்னொரு கிராமத்தோட பேர் ஏதோ சொன்னார் அந்த ஐயா. என்ன பேர் சொன்னார் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இந்த ஒரு பாதையில் மட்டும் நம்ம போகலாம். ஒரு ஊர் இருக்குனாங்க. இந்த ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். மூணு மணிக்கு மேலேயே இந்த ரோட்டில் வரக்கூடாதுங்கிறாங்க. நம்ம வந்து 3:15 3:20 ஆச்சு. அதில் மேலே ஃபுல்லாக அடர்ந்த காடு. மேல் பகுதியில் ஃபுல்லாக ஒரு அடர்ந்த காடுங்க. இந்த பகுதியில் வந்து ஒரு 3 யானை ஒரு குட்டி இங்கே ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 யானை ஒரு குட்டியா இல்லை 2 யானை ஒரு குட்டியான்னு தெரியல. மொத்தமாக 3 தெரியல. ஆனால் வந்து ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கிறாங்க. இதான் வந்து பங்களாப்படுகை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ பதிவு பண்ணி 1.7 மில்லியன் வியூஸ் வந்து போயிட்டுருக்குங்க. மேல் பகுதியில் வந்தாங்க. இந்த கீழ்ப்பகுதியில் மேல் பகுதியில் வந்து இந்த கிராம மக்களோட கேட்டு
வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோ வந்து 1.7 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குங்க. இப்போவும் வியூஸ் போயிட்டு தாங்க இருக்கேன். இந்த பகுதியில் வந்து நமக்கு தெரிஞ்ச, அதாவது எனக்கு தெரிஞ்சால் பழக்கப்பட்ட ஒரு ஐயா இருக்காருங்க, மாடு மேய்ச்சிட்டு இருப்பார். நான் போகும்போது பார்த்தா ஒரு மேல் பகுதியில் இருந்தாருங்க. ஸோ அதனால் பேச முடியல. இப்போ ஏதாவது நம்ம போகும்போது அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட பேசி இந்த கிராமத்தை பற்றி இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி தகவல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே போகலாங்க. அந்த பக்கம் தான் பங்களப்படி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி இருக்குங்க. இதுதாங்க ரொம்ப அடர்ந்த வனம். இதுதான் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான வனம், சோலை, காடு. பொறுமையாக பார்த்து பார்த்து போகிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. ஐயாவும் காணு மாடு வச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேங்க. பண்ணு காட்டு பண்ணுறது தான் போகுது. காட்டு பண்ணுறது அவனுக்கு ஓடிச்சுங்க. மேலே இந்த ஒரு வாடகைக்காக வருது. இங்கே மாடு மேய்து. ஒரு வேளை அந்த ஐயா கிட்ட இருப்பாரான்னு தெரில. அந்த ஐயா இங்கே வராரு. நமக்கு தெரிஞ்ச ஐயா இங்கேருந்து மேலேருந்து வராரு. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? காரமணக்காரு நீங்கள் அங்கே வர்றதை பார்த்து அதனால தான் நின்றுட்டாங்க. மேலேருந்து பார்த்தேன், மேலேருந்து வந்துட்டுருந்தீங்க. சரி அதனால் நீங்கள் போகலாம் நம்ம அந்த வந்துருந்தேன். மாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. சரி மாடு மேய்ச்சிட்டு எப்படி இருந்தால் ஐயா இந்த பக்கம் இருப்பாருன்னு சொல்லி பார்த்தேன். மாடு இப்போ மாடு காணுன்னு தேய்ச்சி வர்றேன். ஓ அப்படிங்களா? ஒரு மாடு காணுங்களா? பெரிய மாடு 3 இருக்குது, மொத்தம் 4ங்களா?
ஓ அப்படிங்களா? மேலே இல்லைங்களையா? அந்த பக்கம் இல்லைங்களா? அந்த பக்கம் இல்லை. ஓ வந்து இப்படியே போயிட்டு நம்ம பார்க்கலாம். கீழே ஏதாவது அந்த பக்கம் ஏதாவது கீழே இருக்குங்களா? ஏதாவது கீழே போய் பார்க்கலாம். அந்த பக்கம் ஏதாவது இருக்க வருங்களா? இங்கே போய் பார்க்கலாம். ஒரு அந்த பக்கம் ஏதாவது மேய்ச்சிருக்கணும் இதெல்லாம் இருக்குனால அது கீழே இறங்கியிருக்கணுமா? சரி சரிங்க. கண்ணு முன்னாலே இருக்கணும். கண்ணில் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. கீழே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ தான் இருக்கும். இங்கே போயிருப்போதுங்க. இருக்குங்களா? அதான் கீழே இருக்குங்க. பாரு கீழே இருக்குதுங்க. மேய்ஞ்சிட்டு இருக்கீங்களா? ஐயா வந்து ஒரு மாடை காணோம் சொல்லி மேலே ஃபுல்லாக போய் தேடிட்டு வந்திருக்காருங்க. கீழ் பகுதியில் நான் மேய்ஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் ஒரு பயம்தான். இங்கே கீழே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க ஐயா. அதான் பாரு கண்ணில் படாதனால பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. என்ன கீழே போகும் போல இருக்கு மேலே வராமல்? கீழே போகும் போல இருக்கு மேலே வராமல்? அப்படி மேலே வருங்களா? சரி சரி. இந்த பழப்பழ வாசனை எங்கே இருக்குதோ அது சரி. ஓ வாசனைக்கு கீழே போயிடுச்சுங்களா ஒரு வேலை? அதான் அண்ணா கண்ணில் பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்ணில் படலன்னா அது வேற இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்க. கல்லை தெரிஞ்சுட்டா அது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாங்க. நான் போய் பார்த்தேன் மாடு நீ மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் தான் நின்னேங்க. இல்லைன்னா நான் பாட்டுக்கு துருவா போயிருப்பேன். சரி மாடு மேய்னாலும் நம்ம ஐயாவோட மாடு தான் அப்படின்ட்டு நின்று சுற்றி பார்த்தேன். வருதும் காணு. அப்புறம் பார்க்கும்போது அங்கேருந்து மேலேருந்து இறங்கிட்டு இருந்தீங்க. சரி நம்ம ஐயா அங்கே தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டேங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? சரி கீழே இருக்குது மேலே ஏற மாட்டாங்க போல இருக்கு. ஏறிடுங்க. ஏறிச்சு பாருங்க. சக்கை இல்லை. ஓ சக்கை பழத்தை பார்த்து தேடுதோ? அதுதான் பழம் சக்கை பழம். வா மேலே வா. இது இல்லை. இதை பெரிய மாடுங்களையா? ஓ கீழே வந்து பார்த்தோன்னா சக்கை பழம்லாம் இருக்குது. அதனால் அது சாப்பிட போயிருக்கு. அதுக்கு இந்த கொட்டை விட்டு விழுந்து அதை சாப்பிட போயிருக்கு. இது ஒன்று மட்டும் போயிடுச்சு. இதெல்லாம் மேலே நின்றுச்சு. இது ஒன்று மட்டும் கீழே போயிடுச்சு போல இருக்கு. சரி அது தோலால் அங்கே கீழே போனால் வரும். அப்படி விட்டு போகக்கூடாது. ஆமாம் இருந்தாலும் ஏன்னா நம்ம கண் பார்வையில் இருக்குது வேறு இல்லைங்களா? கண் பார்வை விட்டு 15 வழி தள்ளி போச்சுன்னா இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு கருக்குன்னு இருக்க கண்ணில் பார்க்குற வரைக்கும் இல்லைங்களா? ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது.
தண்ணி கலந்து இருக்குது. நான் எங்கே இருந்திருக்கேன். வந்து தண்ணி கலக்க இருக்கு. கலங்கிருக்குங்களா? ஓ, யானை வந்து போயிருக்கும். வந்து குடிச்சிருக்கேன். ஓஹோ, எப்படிங்க தெரியுது கலங்கிருக்குங்களா? அது நேற்று அப்படி இல்லையே, நல்லா தெளிவாக இருந்தது. ஓஹோ. ஓ, இப்போ கலங்கிருக்குன்னா வந்து குடிச்சிட்டு போயிருக்கோம். அதை குளிச்சிருப்பேன். குளிச்சிருக்கோம். ஓஹோ. குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் பார்த்தோன்னா முங்கி பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு போயிருக்கோம். குளிக்கிற டைமில் பார்க்கணும், நல்லா விளையாடுது. ஓஹோ. சரி. யானையெல்லாம் இருக்குதுங்களா இப்போ உள்ள? இப்போ அதான் நைட்டு தான் ஒன்று சுற்றி இருக்குது. அதுதான் அந்த குளிச்சிருக்குது. ஓ, குளிச்சிருக்கேன். நம்ம வர நேரம் பார்த்து ஏதாவது குளிச்சுருந்தா நான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி குளிக்கும்போது நல்லா ஆட்டம் போடு. அந்த டைமில் நீங்கள் வந்தா வண்டியை நிறுத்தி பார்த்தோங்க, அவள் குளிக்கிறது நல்லா ஜோராக இருந்தது. தண்ணி உள்ளே போயிடுதான். ஓ, சரிங்க. போய் 5 நிமிஷம் உள்ளே இருந்து தான் மேலே இருந்து நல்லா ஆழமங்க ஏதோ குளம். ஓ. மண்டி அடிச்சாலும் உள்ளே உள்ளே போயிடுவேன். உள்ளே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நேராகவே மேலே இருந்து. ஓ, உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆமாம். ஓ, தண்ணியில் சுத்தமாக முங்கிடுவாப்புல அப்படியே. சரி. பரவாயில்ல. நம்ம அதை இப்போ போகும்போது நின்று பார்த்தேன் ஒன்றும் காணுங்க. சரி, ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லி பார்த்தேன் ஒன்றும் காணு. இப்போல்லாம் இங்கே இருக்கு சான்ஸ் இல்லை. ஏதோ 1-2 தான் இருக்குது பாரு. ஓ. எல்லாம் கீழே இறங்கியாச்சு. ஓ. கொக்கோடு கூட தான் 3 இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு குட்டியோட சேர்ந்து பார்த்தோன்னா ஒரு 2 பெருசு இருக்குனாங்க. அங்கே இருக்குது. இங்கே இருக்குது சான்ஸ் இல்லை. இந்த கொசுக்கடி ஜாஸ்தி. ஓ. கொசுக்கடி ஜாஸ்திங்களாம் இருக்குதுல்ல, கீழே இறங்கிருச்சு. ஓ, கீழே இறங்கியாச்சு. ஓ. சரி. மழைங்களா இப்போ? அதாவது மழை இந்த 2-3 நாளுக்கும் மழை தான். அதுக்கு மழை இல்லை, மோடை தான் அப்படியே மூடிச்சு கிடக்குது. ஓஹோ. இன்னைக்கு தான் வெயில் விட்டுருக்குது. அதான் இன்னைக்கு நல்லா வெயிலாக இருக்குங்களா? நல்லா பழையர்னு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு நல்லா வெயில் இருக்கு. இல்லைன்னா ஒரு இதுதான். சரிங்க. ஒரு இந்த வெயிலே தாங்க முடியாது. போன வாரம்ல கொஞ்சம் நல்லா மழையாக இருந்துச்சு போல இருக்கு. இருந்தது. போன வாரம் கொஞ்சம் மழையாக இருந்து கீழே இருந்து பார்த்தேன், காரம்பலேருந்து பார்த்தேன்னா மேலே மழையே தெரியலைங்க. நல்லா இருட்டு கட்டி மூடிட்டு இருந்துச்சு. மழை இருந்துச்சுங்க. ஓ, இன்றைக்கி தான் அதை கொஞ்சம் பழைய விட்டு இருக்கு. காலை பார்த்து நல்லா வெயில் எடுத்துது. போன வாரம் வரலான்னு பார்த்தேங்க, மழையினால தான் போன வாரம் வரலைங்க. இன்னைக்கு வெயில் விட்டுருக்கு. இன்னைக்கு விட்டுருக்கு நல்லா. சரி, நமக்கு தான் வர்றதுக்காக இன்னைக்கு விட்டுருக்கு போல இருக்கு. யானை இருக்குது, ஏதோ 3 உருப்படி உள்ளே இருக்குதாங்களாம்மா? இருக்கு. 3 இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று நைட்டு எங்கேயோ சுற்றி வந்துருக்கு. ஓ, ஒன்று சுற்றி வந்துருக்குங்களா? ஓ. இதெல்லாம் வாடகை வண்டிங்களையா? முன்னாடி போகிறது வாடகை வண்டி, இது என்ன உள்ளூர்காரங்களா? கெஸ்ட்டுங்களா? ஓ, அந்த இதுக்கு போகிறோங்களா? அந்த இதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகிறோங்களா? ஓ, பாயோட கெஸ்ட்டுங்களா? அந்த பாய் தான் போகிறது தான். ஓ, வாங்கியிருக்காரு. ஓ, அவரோட இப்போ தான் வாங்கியிருக்காருங்களா? ஓஹோ. சரி. மேலே போய் கொக்கோடு வரைக்கும் போயிட்டு வந்தாங்கய்யா. போய் அப்படியே போய் பாட்டு வந்தேன். இன்னைக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைங்க. இன்றைக்கி இல்லை பார்த்தோன்னா வந்து வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. மேலே வந்து அந்த வண்டி போய் திருப்புற இடத்துலேருந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க. போட்டு பார்த்தோன்னா மேலே அந்த கவர்லாம் போட்டு விட்ருக்காங்க. பார்த்ததெல்லாம் பாட்டு வந்தாங்க. அது இப்போ போட்டிருக்க முடியாது. 2017 போட்டிருக்கணும். 2017 போட்டுக்கணும். ஓஹோ. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் போடுறாங்க. பரவாயில்ல. இப்போ அது போட்டுறாங்களே. இப்போ போடுறாங்கன்னா அது அப்போ செஞ்ச வேலையை 3 மாதத்துல வைக்கலாம். இந்த வருஷ கணக்கில் 17க்கு இப்போ என்ன ஆச்சு? அதான் 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. இந்த எலெக்ஷன் வரனால தான் இப்போ அந்த வேலை செய்யணும். மாறிடுச்சு. கரெக்ட். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதனால தான் இப்போ செய்கிறாங்கிறீங்க. பரவாயில்ல. அந்த மாதிரி தான் இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்குது. ஓ. இப்போ இங்கே ஒரே வேலை இல்லை. சரி, பரவாயில்ல. ஏதோ இப்போ இந்த எலெக்ஷன் வரனால ஒரு நல்ல விஷயமா தான் நடக்குதுங்க. அவங்க செய்யணும். அதான் இல்லை, அவங்களுக்கு நம்ம அண்ணாவே தலைவர் இருக்க டைமில். சரிங்க. கொக்கோடு அங்கே ஒரு வழி இருக்குது கவர்மெண்ட். கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு கேட்டாங்க. சரிங்க. போட்டு கொடுக்காம விட்டாங்க. ஓஹோ. 20 லட்சம் தார் சாலை விட்டாங்க. ஓ, தாரோட போகிற மாதிரி இருந்துச்சு. ஓஹோ. சேங்க்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்க. அந்த டைமில் இதே ரோடு தான் எல்லாம் ஆனது. ஓஹோ. சரி. அப்போ இதெல்லாம் போட்டாங்கன்னா அதை மட்டும் அப்படியே விட்டாங்க. விட்டுறது அவங்க கையெழுத்து கொடுக்கல. அதான் அந்த ஊருக்காரு. சரி.
என்ன தெரியல. கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாருன்னா கொடுக்கல. அது விட்டாங்க. ஓ பரவாயில்ல. இப்போ ஏதோ பின்னே எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ போட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. ஏதாவது லேட் பண்ணாங்கன்னா அப்புறம் அதில் இழுப்பறி ஆக்கிடுவாங்க. போடணும். எதுங்க? 1 மாதத்துக்குள்ளே போடணும். 1 மாதத்தில் போடணும். ஆமாம் ஆமாம். இல்லை எனக்கு இதில் பார்த்தா ஓரளவுக்கு இந்த டர்னு திரும்ப இடத்துல கொஞ்சம் வெட்டி விட்டுலாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த எங்கெங்கே கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்து ஜேசி புட்டுலாம் அதெல்லாம் நிறைவேடுத்தாங்க போல இருக்குது. பார்த்த ரோடு ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் மேலேருந்து காங்கிரீட் இப்போ போட்டாங்கன்னா தொடர்ந்து அப்படியே போட்டுருவாங்க. போடுறதுக்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. போட்டால் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போட்டுருவாங்க. நிறுத்த முடியாது வேறு வழியில். இது அப்படிதான். இது எப்போ போடுறேன்னு தெரியும். இனி எப்போ இது ரொம்ப மோசமாக இருக்குங்க ஐயா. இந்த ரொம்ப ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. நிறைய இடத்துல எல்லாம் பிடிங்கிருக்கு. வண்டி போகிறதே கஷ்டமாக இருக்குங்களா? ரொம்ப இந்த ஆள் இப்போ அடுத்ததுக்கு திணிக்கிற ஒரு வேலையை முடிச்சிருக்கோம். இன்னும் முடிக்கல. நான் கூட இதெல்லாம் ரோடெல்லாம் கொஞ்சம் போட்டுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஆள் இப்போதைக்கு ஆகாத போல இருக்கு. இப்போதைக்கு ஆகாது. அதான் எனக்கு தான் இப்போ இந்த கொக்கோ ரோடு மட்டும் தான் முடியும் போல இருக்கு. அது முடியுது. இப்போ புதுசு அந்த ஏரியா ரோடு அது மேலே கொக்கோலேருந்து மேலே இந்த கும்பரமுடி போகிற ரோடு அதை போடுறாங்களாம்மா? அதையும் சொன்னாங்க. ஓ சரி. போன வருமா வரலான்னு சொல்லி பிளான் பண்ணேங்க. மழை பார்த்து வரலைங்க. ஒரு மாடு கொடுத்தீங்க 4 மாடில் 5 இருந்துச்சுங்களா மாடு? அது கொஞ்சம் காட்டில் வேலை. ஓஹோ காசு இல்லையா அதனால. ஓ அப்படியா? ஓ நான் கொஞ்சம் நாற்று போடணும் காப்பி நாற்று. சரி. அதனால அதை கொடுத்துட்டு நாற்று வாங்கியிருக்கீங்களா? சரி. வேலை செய்யணும் போட்டால் அது அதுக்கு காசு கிடைக்கும் எங்களுக்கு. ஓஹோ திருப்பி அது போட்டு எடுத்துக்கலாம். ஓ கொடுத்துருவாங்க. சரி. அது கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓ நாங்கள் போட்டு வேலை செய்யணும் அந்த காசு தான். ஓஹோ திருப்பி அதை போட்டு போயிட இப்போ திருப்பி மாடு வாங்கிக்கலாம் மாட்டினோம். சரி. மாடு வாங்கினா வேலை செய்யலாம். ஓ நம்ம சௌகரியம் எப்படியா இருக்கு நம்ம பார்த்துக்கலாம்.